6 ரூபா ரேஞ்சுக்கு தான் இந்த செம்பரி முடிச்சிருக்காங்க. எத்தனை மாசம் குட்டி இருக்கு இது? 3 மாசம். விலை பரவாயில்லையா? விலை பரவாயில்ல. 3 மாசம் குட்டி நல்லா ஜம்முன்னு இருக்கு. 6 ரூபா ரேஞ்சுக்கு தான், 6000க்கு தான் வாங்கிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? நான் 7 ரூபாய்க்கு சொன்னாங்க, நாங்க 6 ரூபாய்க்கு முடிச்சோம். 6 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. சரி ஓகே. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்லைண்ணா, இந்த சந்தை பரவாயில்ல. சரி ஓகே. அப்படி இதுல பார்த்தோம்னா கெடாய் ஒன்று பிறவை ஒண்ணா, கெடா குட்டி ஒன்று பிறவை குட்டி ஒன்று வாங்கியிருக்காங்க. ரெண்டுமே ஜம்முன்னு இருக்கு. இருங்க அப்படியே ஒரு நிமிஷம் மாட்டிக்கிறேன். ஜி வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க வெள்ளரவழிங்க. கெடாய் ஒன்று பிறவை ஒன்று வாங்கியிருக்கீங்க. எப்படி வளர்ப்புக்கா அறுக்குதா? ரெண்டுமே அறுக்கிறதுங்க. இப்படி விலை பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 14 சொன்னாங்க. இந்த குட்டி ஆமாங்க. ஆமாங்க. 14 சொல்லி 13. இது 15. தண்ணி அடிச்சு விட்டுருக்கீங்களா? செனை இல்லைங்க. தண்ணி அடிச்சு. ஆமாங்க. இது என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? இது 15. ஆமாங்க. எப்படி விலை பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. பரவாயில்லைங்க. நீங்க வெள்ளரவழியில இருந்து வரீங்க. கசாப் கிடைக்கா? கசாப் இல்லைங்க, கோயிலுக்கு இருக்கு. எந்த கோயிலுங்க? கருப்பராயங்க. சரி ஓகே. பேரு சரவணன். வணக்கம் மக்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் ஜம்முன்னு தான் இருக்கு. விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு தெரியல. அப்படியே உள்ள போயிடலாம். இது திருப்பூர் மாவட்டத்திலே வாரந்தோறும் திங்கட்கிழமை நடக்கிற ஆட்டுச்சந்தை. எடுத்தோன்னே பாத்தீங்கன்னா செம்பரி படா சீசல் 2 3 நிறுத்தி இருக்காங்க. பொட்டுக்குட்டின்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா வளர்ப்புக்கான ஆடுகள், அறுப்புக்கான ஆடுகள் எல்லாம் விதவிதமா ரகரகமா வந்துட்டு இருக்கு. ஆனா இது என்ன விலை முடிச்சாச்சா? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? ஒவ்வொன்னும் அறுப்புக்கா? அறுப்புக்கு ஒண்ணு 10 ரூபா ரேஞ்சுக்கு முடிச்சிருக்காங்க. செம்பரியிலே நல்ல பெரிய தரத்துல பொட்டுக்குட்டி கொண்டாந்துருக்காங்க. இது என்ன எட்டயபுரம் குட்டிங்களா இல்ல கொங்கு குட்டியா? எட்டயபுரம் குட்டி. ஒவ்வொன்றும் என்ன ரேட்டிங் வருது? 40 ரூபா சொல்லுவாங்க. ரெண்டும் சேர்ந்து 40 ரூபா. இந்த செம்பரி பிளஸ் இந்த பொட்டுக்குட்டி சேர்ந்து 40 ரூபா சொல்றாங்க. அந்த பெருசு ஒண்ணு மட்டும் 40 ரூபா சொல்றாங்க. அது எத்தனை பல்லு போட்டிருக்குங்க? பல்லு சேர்ந்துருச்சுங்க. பல்லு சேர்ந்துருச்சு. இது எப்படி சண்டைக்கு இது பழகிருக்கீங்களா இல்ல பக்ரீத் பழக்கம்? சண்டை கடாய்க்கா? ஓகே. இந்த மாதிரி எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்கண்ணா? பக்ரீத்துக்கு சேல் பண்ணியாச்சு. அடுத்த பக்ரீத்துக்கு தான் மிச்சம் இந்த 3 தான் இருக்கீங்களா? சரி ஓகேங்க. எந்த ஏரியால இருந்து வரீங்க? கோபி. கோபில இருந்து வராங்க. எல்லாமே சேல் முடிச்சாச்சுங்கன்னாங்க. வணக்கம். வணக்கம். நான் விஜயமாத் புளியம்பலத்துல வரேங்க. ஆமாங்க. வாங்கலாம்னு வந்துக்கிறேங்க, பாத்துட்டு இருக்கிறோம். ஆமாங்க. கண்டிப்பாங்க. இல்ல ஓரளவுக்கு பயனுள்ளதா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. ஓகே. கந்தசாமிங்க. உள்ள பார்த்தோம்னா செம்பரியில மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் காதலியே வச்சுடுறதா? ஆனா இந்த செம்பரியில என்ன ரேட் வருது? 12 ரூபா வருதுண்ணா. 12 ரூபா. எத்தனை மாசமான குட்டிங்க? ஒவ்வொன்றும் 6 மாசம் குட்டிங்கண்ணா. 6 மாசம் தான் இருக்கு. ஆமாங்க. இல்லைங்க, ஒவ்வொன்னு முளைச்சுக்குதுங்க. ஆனுங்க. பெருவிட்ட வருங்க. இது அலாம்பலத்து குட்டிங்க. மேக்க பிடிச்சி வந்தாங்க. சந்தைக்கு வந்தா வாங்கலாம், கான்டாக்ட் பண்ணலாம், பண்ணலாங்க. 98ங்க 43 47 28 72. மூர்த்தி பேர். பெரிய ஆடுகள் கிடைக்குமா? கிடைக்குங்க. அதெல்லாம் கிடைக்குங்க. அதுவும் கிடைக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா கருப்பு இது உங்களுதா? அவருது. ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? உருப்படி நிறைய உருப்படி கொண்டாந்து இருப்பாங்களா? அண்ணா கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, பேச முடியாது. அதனால பேச மாட்டாரு.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டி. ஒரு 5 மாசம் 6 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த குட்டியெல்லாம் என்ன ரேட் வரணும்? குட்டி 5 ரூபா வரணும். எத்தனை மாசம் இருக்குண்ணா குட்டிக்கு? குட்டிக்கு 8 மாசம் இருக்குண்ணா. 8 மாசமான குட்டி எல்லாமே 5 ரூபா ரேஞ்ச் வருது. சரி ஓகேண்ணா. அப்படியே உள்ள போயிடலாம். உள்ள பாத்தீங்கன்னா ஆடு வர இன்னைக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த கடா குட்டி என்ன ரேட்னா வரும்? 17,000 வருது. அப்ப இந்த ஆடுங்க இது கடாயா 50 ரூபா வருது இந்த கடாய். சரி ஓகேக்கா. ஜி வணக்கம். வணக்கங்கண்ணா. இப்போ வந்து 3 குட்டி வாங்கிருக்கீங்க. 3மே கடா குட்டிங்களா? 3மே கடாய்ங்கண்ணா. எப்படி கோயிலுக்கா? கோயிலுக்குங்கண்ணா. 3 கோயிலுக்குங்கண்ணா. 3மே கோயிலுக்கு. எந்த கோயில்னா? ஆனா ஊர்ல தோட்டசாமி கோயிலுக்குங்கண்ணா. தோட்டசாமி கோயிலுக்கு. ஒண்ணு என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? ஆனா அது 8 ரூபா சொல்லி 7,300ங்கண்ணா. சரிங்க. கருப்பு குட்டி. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது 6,500ங்கண்ணா. குடியாட்டுல சேர்றது. ஆமாங்கண்ணா. சரி சரி. இது குட்டி 6,200ங்கண்ணா. 6,200. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலை பரவாயில்லைங்களா? விலை பரவாயில்லைங்கண்ணா. விலை பரவாயில்ல. விலை பரவாயில்லைங்க. எல்லாமே எத்தனை ஒரு வருஷம் குட்டி இருக்குங்களா? அண்ணா ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்குங்கண்ணா. அது ஒரு வருஷம் குட்டி இருக்கு. மிச்சதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா தான் இருக்கு. சரி ஓகேண்ணா. ஓகே. எந்த ஊர் சொன்னீங்க? அண்ணா நாங்க கீரனூருங்கண்ணா. கீரனூர். சரி ஓகே ரொம்ப நன்றி. இந்த தரத்துல குட்டிகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கலாம். அப்படியே உள்ள போய் பார்ப்போம் யார் யார் வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க ஒரு டீட்டெயில் எடுத்துடலாம். இங்க பார்த்தோம்னா கடா குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வராங்க. தம்பி இது என்ன விலை வரும்? 13 வாங்கிருக்கீங்களா? எப்படி கோயிலுக்கா? கோயிலுக்கு ஃபங்க்ஷனுக்கு. அது 2 சண்டை போட மாட்டிருக்குது. விட்டா சண்டை போடு. என்ன ரேட்ல சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கண்ணா? 17 சொல்லி 13 முடிச்சிருக்கீங்க. எப்படி விலை பரவாயில்லையா? கறி 1000 ரூபாய் ஆச்சு கிலோ. சரி ஓகே. உள்ள வாங்கினா 2000. அப்படியே இது வாங்கிருக்கா? கோயிலுக்கா? கோயிலுக்கு. எந்த ஊர் கோயிலுக்கு? எங்க பெரிய சங்கினா என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்? 12 ரூபா சொன்னாங்கண்ணா. 10 ரூபாய்க்கு வாங்கணும். ஒன்னு வாங்கிக்கலாம். இப்படி விலை பரவாயில்லைங்க சந்தையில? கொஞ்சம் அதிகம் தான் இந்த இடத்துல. ஆமாண்ணா. வணக்கம். வந்து 7 குட்டி வந்து எல்லாம் கோயிலுக்கு வாங்கியிருக்கேன் நீங்க. ஆமாங்க. என்ன ரேட்னா வருது ஒவ்வொன்னு 12 13 வருது. எல்லாமே கடா குட்டி. ஆமா கடா. பாக்குறதுனால பல பல 13 ஆமாங்க. இப்படி விலை கம்மியாச்சா? பரவாயில்லைங்க. பரவாயில்ல. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு எப்படி இருக்குங்க? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. 12 13 வாங்கினா நீங்க என்ன ரேட் சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்கன்னா? அவி 14 15 சொன்னாங்க. சரிங்க. நாங்க 12க்கு கணக்கு சொன்னாங்க. 12க்கு முடிச்சிருக்கோம். ஆமாங்க. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. எந்த கோயிலுங்க? ஆதியூர் ஆதிருங்க கருப்பன் கோயில். கருப்பராயன் கோயிலுக்கு. சரிண்ணா. இந்தல பார்த்தோம்னா இந்தல ஒரு 3 குட்டி வாங்கியிருக்காங்க. 4 உருப்படி இருக்க மாட்டிருக்குது. வீடியோ எடுத்துக்கலாமா? யார் பேசுறதுங்க? அவரு எதுவும் பேசுறாரு. மைக் மாட்டிடுறேன். 3 4 3ண்ணா. 3 உருப்படி. 3மே கடா குட்டிங்க. வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? அண்ணா லோக்கல் தாங்க. தோட்டப்பாளையம். ஆமாங்க. திருப்பூர் கிட்ட. இங்க நம்பியூர் கடையில. ஆமாங்க. அது வந்து கடை வாங்கிருக்கீங்க. எல்லாமே கோயிலுக்குங்கண்ணா? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு தான். என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 40 ரூபா சொன்னாங்க. 33 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 40 ரூபா சொல்லி 3 கடை இங்க உண்டு. ஆமா ஆமாங்க. 33க்கு. ஆமாங்க. இப்படி விலை பரவாயில்லைங்களா? விலை கொஞ்சம் கடிசாதான் தெரியுதுங்க. கறிக்காச்சு கட்டுப்படி ஆகுமா? கறிக்கு அது கசப்பு இருக்கிறது தானே. நம்மளுக்கு அதுல தெரியாது. ஆமாங்க. ஆமா ஆமாங்க. சரி ஓகேண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே. உங்க பேரு? பேர் கருப்புசாமி. கருப்புசாமி. சரி ஓகே. அப்படியா உள்ள போனோம்னா உள்ள ஒரு 3 குட்டி பிடிச்சி ஓட்டிட்டு வந்துருக்காங்க. அவரு டிரைவரா இல்ல வாங்கியிருக்கிறாரான்னு தெரியல. கேட்போம். என்ன வாங்கிருக்கீங்களா? கொடுத்தாச்சு. என்ன ரேட்டு கொடுத்தீங்க? அவருக்கு தான் தெரியும். ஓனர் அங்கிட்டு இருக்கிறாருங்க அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே. சரி அப்ப பாருங்க. என்ன எல்லாம் சரி சேட்டை ஒண்ணு மாட்டிருக்கு. கவரே ஓடாம சுத்திட்டு இருந்தது. சரி சரிங்க. அப்படியே இந்தல பார்த்தோம்னா 2 குட்டியோட ஒரு ஆடு கொண்டாந்துருக்காங்க. ஜி இது வீடியோ எடுத்துக்கலாமா? சேல்ஸுங்களா இல்ல வாங்கிருக்கீங்களா?
சேல்ஸ். என்ன ரேட்டுங்க வருது ஒவ்வொன்றும்? 2 கடா குட்டியா பிறவையா? 2 கடை குட்டிங்க. 2 கடா குட்டியோட ஆடு வாங்கிருக்காங்க. என்ன ரேட் வருது? இது 16 ரூபா வருதுங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாமா. இந்த ஊருங்க? சென்னிமலைங்க. 16 ரூபா சொல்றீங்க. இது எத்தனை இது போட்டுருக்கு இந்த ஆடு? தெரியாது. 5 இது போட்டுருக்கு. 5 இது போட்டுருக்கு. இது போக எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? நான் இன்னொரு உருப்படி கொண்டு வந்துருக்கேன். இன்னொரு ஆடு குட்டியோட கொண்டு வந்துருக்கேன். அது அங்கல் இருக்குதுங்களா? ஆமாமா. அது என்ன ரேட் வருதுங்க? அது 17 ரூபா வருதுங்க. அது 17. 2 குட்டியோட? ஆமாமா. அது கடை ஒன்றும் பிறவை ஒண்ணுங்க? அது ரெண்டுமே பிறவை குட்டி தான். 11 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. என்ன இது 17 ரூபா சொல்றேன். 17. பேசின அனுசரிச்சு தருவீங்களா? கொடுக்கணும். இப்போ வேற உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்களா? இருக்குண்ணா. எத்தனை உருப்படி இருக்கு? ஏதோ ஒரு 10 உருப்படி இருக்குதுண்ணா. கான்டாக்ட் பண்ணா வந்து வாங்கலாமா? வாங்கலாம். உங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. தேவைப்படும் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 989652 சரி, ஓகே. ஓகே. பேரு? விக்னேஷுங்க. அப்படியே மழை வேற தூர்றக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேட் மந்தமா இருக்கிற மாதிரியே இருக்குது. நார்மலா உள்ள போனாவே ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு ஆடுகள் வரத்து நிறையவே இருக்கு. பெரிய பெரிய கடாய்கள் கொண்டாந்துருக்காங்க. 23 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பெரிய கடாய். 23. அப்படியே இதுல பார்த்தோம்னா எல்லாம் கலர் கலரா இருக்குப்பா ஆடு பூரா. பேட்டி பேட்டி. ஆனா இந்த குட்டி என்ன ரேட்னா வரும்? 16 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 16க்கு வாங்கிருக்கீங்க 2 குட்டியும் சேர்ந்து. எத்தனை மாசம் குட்டி இருக்குண்ணா? ஒரு 8 மாசம் இல்லைன்னா 10 மாசம் இருக்குங்களா? அதுக்குள்ளதான் இருக்கு. பியூர் தலைச்சேரியாட்டு இருக்கு. கண்ணு வெள்ளி கண்ணோடு இருக்கு. இது எப்படி வளர்த்துருக்கீங்களா இல்ல கோயிலுக்கா? வளர்த்துருக்கு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து. விலை எப்படி பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. ஆனா கோயம்புத்தூர்லயே புதியம்புத்தூர் சந்தை இருக்கும். அங்க போறது இல்லை. அங்க போறது இல்ல. இங்க கொஞ்சம் ரேட்டு பேரம் பேசி வாங்கிக்கலாம். சரி, உங்க பேரு? சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்படிக்க இங்கல பார்த்தோம்னா பெரிய சைஸ் கடை ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த கடை உங்களுதா? யாருதுன்னு தெரியலையா? உங்களுக்கு தானுங்களா? என்ன விலைனா வரு? 40 ரூபா. காய் அடிச்ச கடாய்ங்களா? காய் அடிச்சது. காய் அடிச்ச கடை 40 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. பாக்குறது பல்லுனா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இந்த மாதிரி கடை வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணலாம். சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கலாம், வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். வீட்டுக்கு வந்து 37 ரூபாய் தான் கொடுப்போம். 37. சரி, ஓகே. நல்ல ஜம்முன்னு இருக்கிற மோளக்கடை கொண்டாந்துருக்காங்க. அது போக ஆடு ஒன்று இருக்கு. நல்லதான் கொண்டாந்துருக்காரு. வணக்கம். வணக்கம்ண்ணா, சொல்லுங்கண்ணா. வந்து இந்த ஆடு கருப்பு என்ன ரேட்னா வரும்? அண்ணா ஒரு 10 ரூபா வருண்ணா. சரி ஆடுங்களா? சென்னை இல்லைங்க, விருதல். ஆமாங்க. பல்லுனா? பல் 2 பல்லுங்க. ஆமாங்க. இந்த கடாய்? இந்த கடாய் 5 ரூபா சொன்னாங்க, 16 ரூபா சொன்னாங்க. ஆமாங்க. என்ன 5 ரூபாயா கொடுத்துடலாங்க. 17 ரூபா சொன்னா 5 ரூபாயா கொடுத்துடலாம். ஆமா. இன்னைக்கு 18 கிலோ வருண்ணா. இந்த மாதிரி கடாய் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? வாங்கலாம் வாங்க. எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? நான் 5 ரூபாய் கொண்டாந்து வித்தாச்சு. 2 ரூபாய் இருக்குது. 2 தான் இருக்குது. நம்பர் இருந்தா சொல்லிருங்க. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்திரமா தான் வாங்கிக்கலாங்க. வாங்கிக்கலாங்க. எங்க இருந்து வரீங்க? வளைவளையம். பேருங்க? முருகன். ஆமா. சரி. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஜமுனா பார்க்ல கிராஸ் பிரீட்னு நினைக்கிறேன். இது ஒரு 22 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. 4 பல் தரத்தில் இருக்கிறது ஆடு. இந்த ஷேப் பார்த்தோம்னா வேற ஒரு பிரீடுன்னு நினைக்கிறேன். என்ன பிரீடுன்னு சரியா ஞாபகம் இல்ல. இது என்ன பிரீடுன்னா நண்பர்கள் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிருங்க. 4 பல் தரத்தில் இருக்கிற இந்த ஜமுனா பாரி கிராஸ் வந்து 22 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பாக்குறவங்கள ஜம்முன்னு இருக்கு. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மோள கடாயி. பாக்குற நல்ல ஜம்முன்னு கறி பிடித்தத்தோட இருக்கு. நல்ல நெட்டு போக்கான கடாயி. ஆனா இது என்ன காய் அடிச்ச கடாயா? காய் அடிக்காதா? காய் அடிச்ச கடா. அப்படியே இது மட்டும் வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க நம்பியூருங்க. இது கடை வந்து எத்தனை பல்லு போட்டிருக்கு? 4 பல்லுங்க. 4 பல் தரத்துல என்ன விலை வருங்க? 30 ரூபா வருங்க. ஈரடத்துல வரும், கறி இடத்துல கறி 30 கிலோ வருங்க. கறி 30 கிலோ கேரண்டி. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? ஆமாங்க. எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருக்கீங்க? ஒரு 6-7 உருப்படி இருக்குங்க. ஆமாங்க. கனெக்ட் பண்ணிக்கலாங்க. 95 97 40
42 99 50. சரி ஓகே. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது ஜமுனாபாரி கொடி கிராஸ். வீடியோ வேண்டாம்னாங்க அப்படின்னு நம்ம அந்தல போயிடலாம். கலர்ஃபுல்லா நிறைய ஆடுகள் வரத்திருக்கு. விற்பனை நிலவங்க கொஞ்சம் அப்படியே மந்தமா போக மாட்டிருக்கு. ஐயா இந்த குட்டி என்ன விலை வருங்க ஐயா? இந்த வெள்ளைக்குட்டி 13 ரூபா வருங்க. 13. எத்தனை ஒரு வருஷம் குட்டி இருக்குங்களா? ஒரு வருஷம் ஆன குட்டி 13 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க ஐயா, பேசுனா அனுசரிச்சு தருவாங்க. ஆனா கொஞ்சம் அப்படி என்னமோ சொல்லிட்டாங்க. வாங்கிருக்கீங்களா? என்ன ரேட்டுண்ணா இந்த கடை? 12 ரூபா. எத்தனை ஒரு வருஷம் கடை இருக்குமா? இப்பதான் வாங்குங்க, ஒரு வருஷம் இருக்காது. சரி சரி, என்ன ரேட்டு சொன்னாங்க? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. என்ன ரேட்டு சொன்னாங்க? அவங்க சொன்னது 12,000 சொன்னாங்க. நாங்க 12 ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம். இப்படி கோயிலுக்கா வளர்ப்புக்கா? இல்ல வாடு. ஆட்டுக்கு. சரி சரி ஓகேண்ணா. எங்க இருந்து வர்றீங்க? நாங்க தாமரக்குளம். தாமரக்குளம். சரிங்க. மழை வேற தூர்றதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. வியாபாரம் மந்தமா போகுது. அதனால எல்லாமே ஒரு மார்க்கமா தான் இருக்காங்க. மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா படா சைஸ்ல ஒரு கடா நிக்குது. மும்மரமா வேலை பேசிட்டு இருக்காங்க. ஐயோ நான் என்ன வீடியோ எடுக்கலாமா? அவர்கிட்ட கேட்கணும் இல்லைங்க. போன் நம்பர் எல்லாம் போடல. ஐயோ நான் அப்படியே கிளம்புறேன். பூரா போன் பண்றாங்க நம்ம குட்டி வாங்கி தர சொல்லி. அதனால அப்படியே நம்ம கிளம்பிடலாம். அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போகலாம். இங்க ஏற்கனவே காமிச்சிட்டு போயிட்டோம். அதனால ரெஸ்பான்ஸ் இருக்காது. அப்படியே அந்தல போனோம்னா வீடியோ எடுத்துக்கலாமா? வீடியோ ஆடு வித்துருச்சு. என்ன விலைன்னா வரும்? சாப்பிட்றதுக்கா கொடுக்குறாங்க? 21. எத்தனை பல் தரத்துல இருக்குது? 6 பல்லு. 6 பல் தர 21 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா 2 பெரிய ஆடு விலை முடிச்சிட்டாங்க. அறுப்பு போகுதுன்னு நினைக்கிறேன். 29. ஐயா ஒவ்வொன்னு என்ன விலை வருதுங்க? ஒவ்வொன்னு 17 ரூபா வருதுங்க. 17 ரூபா. ஆமாங்க. நீங்க எப்படி வளர்ப்புக்கா அறுப்பு கொண்டு வரீங்க? வலை வாங்கணும் கொண்டு வைக்கலாம்னு கொண்டாந்து விக்கல. குட்டி போட வரைக்கும் கொண்டு விட்டுலாம்னு கொண்டுட்டு போறோங்க. 2 சினையாடுங்க. ஒரு 4 மாசம் இருக்குங்க. ஆமா. 2 கொடியாடுங்க. 2 குட்டி வருதுங்களா? 3 குட்டி வருதுமா? 2 குட்டி வருங்க. ஆமா. எத்தனை பல்ல போட்டுருக்கு? பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஆமா. ஃபைனல் ரேட்னா 2 சொல்லுவீங்க? 2 30 ரூபாய்னா கொடுக்கலாம் கொடுக்குறோங்க. ஆமாங்க. இந்த மாதிரி குட்டிகள் வேணும் உங்களுக்கு ஆர்டர் பண்ணா வாங்கலாமா? வாங்கலாமுங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆடு வச்சிருக்கீங்க? தலைச்சேரியோட ஒரு 20 ஆடு வச்சிருக்காங்க. ஆமாங்க. அது போக செம்மறி ஆடு அது ஒரு 30 குட்டி பாட்டி வளப்பு குட்டி வாங்கி விட்டுருக்கோங்க. ஆமாங்க. செம்மறி வேணாலும் இந்த மாதிரி கொடியாட்டுல பெரிய ஆடுகள் வேணாலும் வாங்கி. பெரிய ஆடு தான் வாங்க கொடுக்குங்க. நம்பர் தான் சொல்லிருங்க. 99ங்க 43 16 15 80. இந்த ஏரியானா நீங்க? தாராபுரத்து பக்கம் குளத்துப்பாளையம். சரி ஓகேண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. வந்து ஆடு ஒன்று கொண்டாந்துருக்கீங்க? இல்ல வாங்கியிருக்கேண்ணா. வாங்கியிருக்கேன் மதுரையில இருந்து. இல்ல கரியாடுதான் மதுரையில இருந்து வந்து வாங்குவோம். வாரம் வருவான். ஆமா கறிக்கு கசாப்பு கடைக்கு வாங்கி வியாபாரம் பண்ணுவான். என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? இது வந்து 14,000 சொன்னாங்க. நான் 12,000 வாங்கினேன். 12,000 வாங்கிருக்கீங்க? ஆமா. எப்படி கறி ரேட்டு கட்டுடியாமா? கொஞ்சம் இன்னைக்கு விலை கொஞ்சம் எச்சுதான். ஆடி மாசம் இருந்துச்சு எல்லாமே ரேட் ஏற ஆரம்பிக்கும். ஆமா. சரி சரி. அந்த மாதிரி ஆடுகள் வேணா வாங்கி தரேன்னு சொன்னீங்க. என்னென்ன மாதிரி பிரீடு கிடைக்கும்? எப்படிங்களா? என்னென்ன மாதிரி ரகம் கிடைக்கும்? எல்லா ரகமும் கிடைக்குமா? கடா கிடைக்கும். சொல்லிருங்க. சரி. 99 94 82 54 86. இந்த ஊர்னா? மதுரை பக்கம் குடிக்கலாம். மதுரை கொடிக்குளமா? சரி கொடிக்குளம் ஆச்சு கேட்டா சொல்லுங்க. சரி சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி. மதுரைனாவே உங்களுக்கு பொட்டுக்குட்டி தான் ஃபேமஸ். ஆமா. அங்க பொட்டுக்குட்டி கிடைக்குமா? சண்டைக்கடாய் கிடைக்கும்ல? சண்டைக்கடாயும் கிடைக்கும். நம்ம நிறைய
இந்த மாதிரி வேணாலும் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி அதெல்லாம் வாங்கிக்கலாம். சரி ஓகேண்ணா. சரி. வணக்கம். வணக்கம் சார். வந்து ஆடு வந்து விலை முடிச்சு வாங்கி கொடுத்தா? ஆமா வாங்கி கொடுத்துருக்குறேங்க. ஆமாங்க சார். என்ன ரேட் சொல்லி என்ன ரேட் முடிச்சீங்க? சார் 12 ரூபா சொல்லி 9 முடிச்சுக்கிறேங்க சார். ஆமாங்க. பரவாயில்லையா? வேலை பரவாயில்லைங்க சார். இன்னைக்கு எல்லாமே பக்கம் எல்லாமே வேலை பரவாயில்லைங்க. இன்னைக்கு இந்த வாரம் எல்லாத்துக்குமே பரவாயில்லைங்க. வேலை கம்மி. வாங்குறதுக்கு பரவாயில்லைங்க. கம்மியா? ஆமாங்க சார். நீங்க தரங்க எத்தனை வாங்குவீங்க? சார் 100 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவேன், 50 கொடுத்தா வாங்கிக்குவேன். நிஜமாலுமே தளபதி பின்னாடி இல்லைங்க, அப்படி இல்லை. நான் சுத்தமா நல்லெண்ணெயானா அவர் சுத்தமான கல்லெண்ணெயாங்கிறாங்க. போதும் 100 கொடுத்தா போய் வாங்கிக்குவேன். ஆமாங்க சார். நீங்க எத்தனை கொடுப்பீங்க? சரி சொல்லி பணம் இல்ல எனக்கு எத்தனை கொடுப்பீங்க கேக்குறாரு. ஓகே சார். ஓகே சார். அப்படியே இதெல்லாமே கிராஸ் பீட்ல சேர்ற ஆடுகள். இதெல்லாம் கொடி ஆடுகள், சேலம் ஏரியால இருந்து வந்திருக்கிறது. அப்படியே இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டுருவோம். மந்தமா தான் இருக்க மாட்டேங்குது. வணக்கம். இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? சேல்ஸ் எப்படி ஆச்சு? இன்னைக்கு ஒரு 20 கொண்டாந்துங்க, ஒரு 10 வித்துக்குது. இதெல்லாம் உங்களுதா? ஆமாங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருது? இதெல்லாம் 9 ரூபா விலையாகுதுங்க. என்னங்க சொல்றீங்க? 5 கிலோ கறி விழுவோம். அறுப்புக்கு போறதா? ஆமா, அறுப்புக்கு போறது. ஆடா இல்ல கடை இருக்கா? எல்லாமே பொட்டையாடு தான். கம்மின்னு தருவீங்களா? இல்ல அவ்வளவுதான் ஃபைனல். ஆமா. இந்த ஆடெல்லாம் இதெல்லாம் கிடாயி. கருப்பு கடை வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வாங்கிக்கலாம். இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்க? இதெல்லாம் 12 ரூபா வருங்க. 12 ரூபா ரேஞ்சுக்கு வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பீடி இல்லனா கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க நம்பர் அப்படியே சொல்லிருங்க. அத வண்டியில இருக்குது, அப்படியே நோட் பண்ணிக்கங்க. வண்டில ஆந்திரான்னு ஓடுது அந்த வண்டி. அதே வண்டி தான். பேரு ஐயனாருங்க. ஐயனார் எடப்பாடி ஏரியா. அப்படியே பார்த்தோம்னா இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ண சொல்லி இருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு அறுப்புக்கு குட்டிகள் வேணாலும் வாங்கிக்கலாம். நம்பர்ல அப்படியே சிம்பரி கேட்டு பார்ப்போமா? வெளியே எடுத்துக்கலாமா? அந்த பையன் எடுங்க. சரி, என்ன ரேட் வரும்? ஆளை காமிக்கல. என்ன ரேட் வரும்? என்ன ரேட்டுமா வருது? குட்டி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. அப்புறம் சொல்லலைன்னா உங்களை தான் காமிக்கணும். அவங்க வியாபாரி எல்லாமே வெக்கப்படுறாங்க பாவம் நம்மளை பார்த்துட்டு. அதான் பேச மாட்டேங்கிறாருங்களே. சரி விடுங்க விடுங்க, பரவாயில்ல விடுங்க. அப்படியே சொல்லிருங்க. சொல்லுங்க. இந்த செம்பரியெல்லாம் என்ன ரேட் வரும்? செம்பு 9 ரூபாயே வருண்ணா. இதெல்லாம் கர்நாடகா ஆடுங்க. ஆமா. இல்ல அது கூட சேர்ந்து இல்ல, இது வேற. ஆமா, அந்த மாதிரி தான் இருக்குங்க. எத்தனை மாசமான குட்டி இருக்குங்க? இதெல்லாம் ஒரு 6 மாசம் இருக்குங்க. 6 மாசமான குட்டி 9 ரூபா ரேஞ்ச் வருது. 9 ரூபா ரேஞ்ச் வருங்க. இது எல்லாங்க இந்த கருப்பு குட்டி எல்லாம்? கருப்பு குட்டி எல்லாம் 8 ரூபா, 9 ரூபா, 7.5. எல்லாம் அறுப்புக்கு தான். எல்லாம் அறுப்புக்கு தாங்க. அறுக்கிறனா இருக்கு. இது 13 ரூபாயில ஆகுதுங்க. 13 ரூபா, 12 ரூபா, 11 ரூபா, அந்த ரேஞ்சு. அறுப்புக்கு ஆடுகள் வேணா வாங்கிக்கலாமா? வாங்கிக்கலாம். எத்தனை உருப்படி கை வச்சிருப்பீங்க? இது போக ஆடு இருக்குது, 30 ஆடு இருக்குது. நம்ம வியாபாரம் தான் பண்றோம். கிடைக்கும், வாங்கிக்கலாம். நம்பர் சொல்லிருங்க. 7010364650. சரி, பேரு விஷ்ணு. கோயம்புத்தூர், ஈரோடு. ஈரோடுல இருக்கீங்க? ஈரோடு கன்றத்தாங்குளம். சரி, ஓகேங்க, ரொம்ப நன்றி. அப்படியே தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசியில் தொடர்பு கொண்டு நேரில் போய் பார்த்து வாங்க நண்பர்களே. ஆடுகள் வரத்து தேட்ட நிறைய இருக்கு. நல்லா பெரிய தரத்தில் இருக்கிற ஆடுகள் நிறைய வந்திருக்கு. ஆனா விற்பனை மந்தமா இருக்குங்காட்டி பேசுற கண்டிஷன்ல யாரும் இல்லை. காஞ்சிட்டு முடிஞ்ச ஒரு சில ஆளுகள் வந்து பேசவே மாட்டாங்க நார்மலாவே. அப்படியே காஞ்சிட்டு போகும். இந்த ஆடெல்லாம் என்ன ரேட்னு வரும்? என்ன மண்டை சொல்லிக்கிறீங்க? அடுத்தால பாருங்க, வேணாங்கிறீங்களா? சரி, ஓகே, சரி, பரவாயில்ல. அப்படியே உள்ள வந்தோம்னா வளர்ப்பு ஆடுகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது எடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3 குட்டி வச்சிருக்கிறாங்க. கடாய் அக்கா என்ன ரேட்டுக்கா வருது இன்னைக்கெல்லாம்? 2 சேர்ந்துங்களா? இந்த 2 பிறவை குட்டியும் சேர்ந்து 9 சொல்றாங்க. இது 4500 சொல்றாங்க.
எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? 3 மாசம் குட்டி தான் இருக்கும். 4.5 ரேஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க. நீயா எங்க எந்த சந்தைக்கு போனாலும் வந்துடுறேன். என்ன பண்றது? யாரு கூட வந்த? ஆயா கூட வந்த. ஆயா கூட வந்திருக்கிறேன். அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். வணக்கம். வணக்கம். நம்மள இருந்தா நீங்க கொஞ்ச நேரம் வியாபாரி இன்னைக்கு வந்து சந்தைக்கு குளத்தூர் சந்தைக்கு வந்திருக்கிறேன். எத்தனை குட்டி கொண்டாங்க? 2. ரெண்டுமே வா. ஆமா. என்ன ரேட் வருது? 11 ரூபா வருது. 11. என்ன ரேட்ல கொடுப்ப? 10 ரூபான்னு கொடுத்துருவேன். 4 ரூபாய்க்கு கடை தருவியா? ஆள் பொடியா நாட்டு இருக்கிற எல்லாம் மிரட்டி கேட்டானே தந்துருவியா? யாரு மிரட்டு? நான் மிரட்டினாலும் தர மாட்டேன். தர மாட்டேன். இந்த மாதிரி குட்டி வேணும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை ஒரு குட்டி வச்சிருப்பீங்க வீட்டுல? வீட்ல எல்லாம் வச்சிருக்க மாட்டேன். அப்படியே வாங்குறதா. சந்தைக்கு வந்து வாங்கி வித்துறது. எந்த சந்தைக்கு போயிட்டு இருக்கற? எல்லா சந்தைக்கும் மாதிரி குன்னத்தூர் சந்தை. போறது இல்ல. ஸ்கூலுக்கு போறது இல்லைங்க. தெரியலீங்க. டீச்சர் வரவேன்னு போய் பழகு. சரி ஓகே. 9வது படிச்சு போக மாட்டேன். 9வது படிச்சியா? படிச்சேன். 9வது. 9வது முடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? 9வது முடிச்சு என்ன ஒரு 6 மாசம் இருக்கு. 7 மாசம். 6 மாசம். போன வருஷத்தோட நின்னுட்ட. போன வருஷம். ஆட்டி வியாபாரம் பண்றது ஆரம்பிச்சியா? ஆமா. சரி ஓகே. சரி அப்படியே பாரு முடிஞ்சா படிக்கிறதுக்கு ஆரம்பிங்க. சரி. சரி. அப்படிங்க உள்ள போனா வளர்ப்பு ஆடுகள் குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம். இங்க எப்படி பிடிக்கிறாங்க, இங்க எப்படி மதிக்கிறாங்கன்னு தெரியல. கிளின்னு கிழிச்சு தொண்டு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு எத்தனை குட்டி கொண்டாந்துருக்கீங்க? 10 குட்டி. எல்லாம் ஆடும் குட்டியுமா? அப்புறம் யாரோ ஒருத்தர் மாட்டுக்கா மாட்டுக்கான 10 குட்டி எல்லாம் ஆடும் குட்டியுமா? எல்லாமே ஆடு குட்டி தான். இதெல்லாம் என்ன ரேட் வருது குட்டியோட சேர்ந்து? எல்லாம் ரெவாண்டு குட்டியோட 10,000 ரூபா. 10,000 ரூபா. ஆமா. நம்புற மாதிரி இல்லையா? நம்பர் தாங்க. விலைவாசி அப்படி இருக்குது. 10,000 ரூபாய் ரேஞ்ச் சொல்றாங்க. 2 குட்டியோட இந்த மாதிரி டைரக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாங்கண்ணா. இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தே வாங்கிக்கலாம். சரி ஓகே. அப்படியே நீங்க சொன்ன 10,000 ரூபாயில இருந்து விலை கம்மி பண்ணி கொடுப்பீங்களா? 1000 ரூபாய் கம்மிண்ணா. டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். வாரம் இதே மாதிரி தானே இல்ல அடுத்த வாரம் வந்து விலை மாறுமா? அடுத்த வாரம் மாறு. அடுத்த வாரம் வருவாங்க அதே தான் கேட்பாங்க. அப்படிதான் கேக்குறாங்க. இது மட்டும் இல்லை. சரி ஓகே. பல முறை விடும். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. ஆடு குட்டி 14 சொல்லுதுங்க. ஆமா. 2 கிடா குட்டிங்க. ஆமாங்க. இப்ப 1.5 மாசம் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் இருக்குங்க. அதாவது செனையாடு குட்டி ஆடு எல்லாம் சேர்ந்து ஒரு 25 ஆடு இருக்குதுங்க. எப்ப வேணாலும் கிடா குட்டி வேணாலும் வாங்கிக்கலாம். எப்ப வேணாலும் வாங்கிக்கலாம். சொல்லிட்டீங்க. 84 28 55 33 04ங்க. புஷ்பராஜுங்க. ஆமா. ஓகே நன்றிங்க. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா மோளையாடு பிளஸ் குட்டியோட வாங்கியிருக்காங்க. 2 குட்டியோட. அந்த 2 குட்டி கடாய் ஒண்ணு பிறவை ஒண்ணுங்களா? குட்டி போட்டு எத்தனை நாள்லாம் இருக்கு? குட்டி போட்டு 2-3 நாள் ஆச்சு. 2-3 நாள் ஆச்சு. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? ரேட் 25 ரூபாங்க. 25. ஆமாங்க. ஹலோ வாங்க. ஆமா என்ன ரேட் சொன்னாங்க? வாங்க. 30 ரூபா சொன்னாங்க. இந்த 2 உங்களுதானா? ஆமா ஆமாங்க. மொத்தமா 4. ஆமாங்க. 6 குட்டியும் சேர்ந்து வாங்கி. ஆமாங்க. இது என்ன ரேட் வரும்? 20 21 21க்கு. ஆமாங்க. 4 மொத்தமா 6 குட்டியும் சேர்ந்து. ஆமா. எப்படி விலை பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. பரவாயில்ல. நீங்க எங்க இருந்து வரீங்க? விஜயமங்கலம். சரி ஓகே. சரி ஓகே. மைக் மட்டும் எடுத்து அப்படியே இந்தல பார்த்தோம்னா படா சைஸ்ல ஒரு ஆடு. அம்மா வணக்கம். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? வெள்ளாடு 5 குட்டி 5 கொண்டாந்தேன். அப்புறம் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த நிக்குதுங்க. இன்னும் வந்து கொண்டாந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆடு பாத்தறலாம். இது என்ன ரேட்னா வரும்? இந்த பெரிய ஆடு. பெரிய ஆடு செனையாடு. ஆமா. என்ன விலை வருது இந்த ஆடு? 24 ரூபா சொன்னேன். 24. எத்தனை குட்டி வருதுனா அது? 3 குட்டி ஓடுங்க. 3 குட்டி வருது ஆடு. ஆடு நல்ல சவுண்ட் இருக்கு. 21ங்களா? 4. நீ தத்தனை இதன இறங்கி இருக்கும். என்னங்க 4 இது போட்டுருக்கும்ண்ணா. இந்தாங்க மடித்தா பாருங்க அருமையா வரும். நல்ல ஜம்முன் இருக்கு மடிக்காமல்லாம். மழை வந்து வதைக்குது. அதே மாதிரி இந்த மோளையாடு 22 ரூபா சொல்லுச்சுன்னா சென்னை இந்த வாரத்துல குட்டி போட்டு. இந்த வாரத்துல இந்தாங்க எல்லாமே ஜம்முன் இறங்கிருச்சு. ஆமா.
இந்த வாரத்துக்குள்ள குட்டி போட்டு. என்ன ரேட்னா வருது? இது 22 ரூபா சொல்லுச்சுண்ணா. 22. அது போய் இந்த ஆடு இது ரெண்டும் கடாயி, ரெண்டும் கடாயி. இந்தாங்க மழை வேறனால குட்டி வேறுங்க எப்படி நிக்குங்க. இது என்ன ரேட்னா வருது? இது 30 ரூபா சொல்லுச்சுண்ணா. குட்டிக்கு எத்தனை மாசம்னா இருக்கு? கும்பலா வந்துருச்சு. குட்டிக்கு 3 மாசம் இருக்குண்ணா. 3 மாசம் குட்டியே வந்து ஆட மாறிடுச்சு. 3 மாசம் பண்றாங்க. இது வந்து 30 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்காங்க. 2 கடா இருக்கு. 22 ரூபா சொல்றாங்க. இந்த மாதிரி ஆடுகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இது போக எத்தனை உருப்படி ஜோடி வச்சிருக்கீங்க? வாங்க இப்ப வியாபாரம் தாங்க. ஆமா ஆமா படிச்சுக்கலாம். நம்பர் சொல்லிருங்க. 90 95 27 40 45 பெருந்தர திருவாங்கடமலை சின்னிச்சாமி. சரி ஓகேண்ணா. ஆடு பெருசு, குட்டிய பெருசாயிருச்சு. 2 மூக்குட்டியோட இருக்கு. 19 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் குட்டி வியாபாரத்துக்குள்ள போனோம்னா குட்டியா 5 ரூபா சொல்லுவாங்க. அந்த ரேஞ்சுக்கு இருக்கு. 19 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. சரிண்ணா அப்படியே காமிச்சிட்டு போயிடுறோம். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இது என்ன ரேட் வருது? ஆடு குட்டியுமே 14. ஒரு குட்டியோட தான் இருக்கா? ஒரு குட்டி கடா குட்டியா? மூட்டு குட்டி. குட்டிக்கு எத்தனை மாசம்னா இருக்கும்? 2 மாசம் குட்டியோட 14 ரூபா சொல்றீங்களா? சரி ஓகேண்ணா. அப்படியா உள்ள போனோம்னா செம்பரிக்குள்ள வந்துட்டோம். லாஸ்ட் டெட் எண்டு. வணக்கம். என்ன பண்ணணும்? பேசணும். என்ன பேசணும்? பேசுங்க. இதெல்லாம் என்ன ரேட் வருங்க? இதெல்லாம் ஒண்ணு 6 ரூபா 5 ரூபா 4 ரூபா அப்படி வரும். 6 ரூபா 5 ரூபா 4 ரூபா. ஆமா எல்லாமே மேய்ச்சல் தரது. எல்லாம் மேய்ச்சல் தரும். இந்த மாதிரி ஆடு குட்டி வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல புடி ராத்திரியில போய் பட்டியல புடிச்சிட்டு வரேன். ஏயா நீ அத உடத்த வாங்கி கொடுப்பேன், வித்தும் கொடுப்பேன். எல்லாத்துக்கும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 9486622453. பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓடிட்டு தான் இருக்குது. ஆமா இது எனக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா அவர் எப்பவுமே கலாச்சிட்டு தான் இருப்பாரு நம்மளைய. உள்ள வந்தோம்னா பூரா அடிக்கறிஞ்சு பக்காவா இறங்கி இருக்கு எல்லாமே. இதெல்லாம் உங்களுதான்? இதெல்லாம் அடிக்கறிஞ்சு எந்த ஏரியா குட்டினா? ராம்நாடு. ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்திருக்கு. எட்டயபுரம் குட்டியா? எட்டயபுரம் சைடு. என்ன ரேட்னா வருது ஒண்ணு? குட்டி இப்பெல்லாம் 5 7 ரூபா 8 ரூபா 10 ரூபா. எத்தனை ஒரு 4 மாசம் 5 மாசம் இருக்குமா? 5 மாசம் குட்டி. 5 மாசம் குட்டி எல்லாமே. எல்லாமே கடாயா இல்ல பிறவை இருக்கா? ரெண்டும் இருக்கு. பிறவை கடாய் இருக்கு. சரி ஓகே. வாரம் ரெகுலரா குணத்தூர் வந்துருவீங்களா? இல்ல நான் பூலிவெட்டி சந்தை இன்னைக்கு தான் வந்தது. பூலுவம்பட்டி. செவ்வாய்க்கிழமை நடக்கிற சந்தை. வெள்ளிக்கிழமை நடக்கிற சந்தை கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர். இதெல்லாம் வேலை அனுசரிச்சு தருவீங்களா? பேசுறேன். கொடுப்போம். நம்பர் இது இருந்தா கொடுத்துருங்க. தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் சொல்றேன். 9585424455. பேருங்க? 555. பேருங்க? செல்வராஜ். நீங்க எப்படி ஃபுல் டைம் இதே வேலைங்களா? இதே வேலை. இல்ல எட்டயபுரத்துல இருந்து பிடிச்சிட்டு வந்தா நீங்க ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல பொட்டுக்குட்டி வேணாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணலாம். அதெல்லாம் என்ன ரேட் வருங்க? குட்டி போதானே. ஒரு 3 மாசம் குட்டி எல்லாம் பொட்டுக்குட்டி 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா. குட்டி சரக்கு தரத்தை பொறுத்துக்கு. சரி ஓகே. அப்படி இதெல்லாமே பாத்தீங்கன்னா பழப்பழம் இருக்கு. எல்லாமே ஒரு 3 மாசம் 4 மாசத்துல இருக்கிற மேய்ச்சல் தரத்துல இருக்கிற குட்டி. அப்படிக்கு அங்கல போயிருவோம். அதே மாதிரி அங்க பாத்தீங்கன்னா அடிக்கறிஞ்சில் அப்படியே கும்முன்னு இறக்கி இருக்காங்க. ஒரு சில வியாபாரி சரியா ரெஸ்பான்சிபிலிட்டி பேச மாட்டாங்க. அண்ணன் பாத்தீங்கன்னா வேஸ்டிங்களா? ஏன் என்னாச்சு? கோபி பக்கமாவா? வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து குட்டி வேணும் எவ்வளவு பேசிக்கிறாங்க. அங்க போய் கொண்டு வர்றாங்க. ராயர்பாளையமா?
அது எங்க இருக்குங்க? கிருஷ்ணூர் ராயர்பாளையம். அங்க போய் உண்டுதான் சேவரானுங்க. நம்ம பக்கம் எவனும் வர மாட்டேங்கிறேன். அதுதான் நான் சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. அப்படிங்கிறீங்களா? ஆமா. சரி ஓகே, அப்ப வேண்டாம் விடுங்க. நம்மளுக்கு வேண்டாம் விடுங்க. சரி, இது என்ன ரேட் மட்டும் வரும்னு சொல்லிருங்க ஒவ்வொன்றும். நீங்க போட்டே வருதுங்க இந்த குட்டியை. மற்றபடி எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படிங்கிறீங்களா? சரி வருங்க. 5 ரூபாய் பெருகுட்டி 5 ரூபாய் கொடுக்கணுங்க. 5 ரூபாய் கொடுக்கலாம். சரி ஓகேண்ணா. அவர் வேஸ்ட்டுமே சொல்லிட்டாரு. டோட்டலா அவர் வீடியோ பார்த்துட்டு எங்க ராயர்பாளையத்துல போய் எடுத்துறாங்களாமா குட்டி. எல்லாம் எட்டை வரத்து குட்டிங்க. ஆமா, எட்டை வரத்து குட்டிங்க. எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? இதெல்லாம் 3 மாசம் குட்டியாங்க. 3 மாசம் 3.5 4 மாசத்துல எல்லாம் அப்படியே வருது. என்ன ரேட் வருதுங்க? ஜோடி 5 ரூபா வருது. ஜோடி 5 ரூபா. ஏதோ அப்புறம் மீன் 10-5 அனுசரிச்சு கொடுக்கலாம். 500 அனுசரிக்கலாம். ஆமா. வந்து நீங்க 2 வாரமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. எப்படி போன் இது வருதுங்களா? வந்து வருது. வாங்குறாங்க. போன ஒரு 40 குட்டி அப்படி வச்சு ஜோடி 13 ரூபாய்க்கு. ஜோடி 13 ரூபாய்க்கு 40 குட்டி கை மாத்தி. கை மாத்திட்டு இருக்கு. அப்படியே உங்க நம்பர் மறுபடியும் சொல்லுங்க. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாங்க. 96 38 36 36 9 பாலு. சரி ஓகே. சரி. அப்படி வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல இன்னைக்கு சந்தையில. ஆனா இதெல்லாம் என்ன ரேட் வரும்? அவர்தான் கேட்கணுமா? வீடியோங்கண்ணா. இதெல்லாம் எந்த ஏரியா குட்டினா? சென்னிமலை குட்டி கொஞ்சம் சம்பளா போச்சு. சென்னிமலைக்கு சம்பளா போச்சு. இதெல்லாம் என்ன ரேட்னா வருது? இதெல்லாம் வாங்கினதே 6 ரூபா வருது. இப்ப இங்க வந்து வாங்கின விலைக்கு கோட்டல 5 ரூபாய்க்கு கேக்குது. 1000 ரூபாய் குட்டிக்கு போக மாட்டேங்குது. 1000 ரூபாய் போக மாட்டேங்குது. ஆமா. இன்னைக்கு கூட்டமே கம்மியா தான் இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க. அதனால இந்த மாசத்துலயே எனக்கு கறி விலை இல்ல, விக்கல. ஆணியில விற்குமானே, ஆடியில தான் விக்க. நீ நோம்பி வந்தாதான். ஆமாங்க. சரி ஓகேண்ணா. சரி. ஓகே, இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.